தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜனநாயகன் படம் சம்பந்தமான கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, இதுல நாம எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அரங்கேறி இருக்குங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. போன மாசம், இட் மீன்ஸ் டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வாக்குல விஜய் நடிப்புல உருவான ஜனநாயகன் படம் இருக்குல்ல, இத மத்திய தணிக்கை குழு பார்த்துட்டாங்க. ஓகேவா? நிறைய பேர் சொல்கிறாங்களே ஏதோ அவங்க இப்பயே சென்சாருக்கு அப்ளை பண்ணி இப்பயே கேட்குறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. 19ஆம் தேதி அவங்க படத்தை காண்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய படமாச்சு, அதில் மெத்தனமாக செயல்படுவாங்க படக்குழு. காமிச்சு முடித்த பிற்பாடு இந்த யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் சார்ந்து ஒரு சில சஜஷன்ஸை அந்த போர்டில் இருக்கவங்க முன் வைப்பாங்க. ஏன்ப்பா நீ எதுவுமே தூக்க மாட்டா அப்படின்னா ஓகே, ஏ போட்டு நாங்கள் முடிச்சிருவோம், உனக்கு ஓகேனா ஓகே. இல்லை நாங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணனாக்கா யூ கொடுப்போம், யூஏ சார்ந்து நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி படங்கள் அந்த படக்குழுவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா பெருசாக ஆடியன்ஸ் ஓவராக நம்ம உள்ளே புல் பண்ண முடியாது. அப்புறம் குழந்தைங்க ஆசைப்படுற படமாக இருந்துச்சுனாக்கா நிறைய பேரும் வீட்டில் குழந்தைய மட்டும் தனியாக அனுப்ப முடியும், பேரண்ட்ஸும் சேர்ந்து வருவாங்க, டிக்கெட்டை கொஞ்சம் அதிகமாக ஓடும். ஸோ இதனால் நம்ம யூஏ சார்ந்தோ யூ சார்ந்தோ ப்ரிஃபரன்ஸ் நிறைய கொடுப்போம் அப்படின்னு எல்லா படக்குழுவும் நினைக்கும். ஜனநாயகன் படக்குழுவும் இதே தான் நினச்சிருக்கு. விஜய் சாரோட கடைசி படமாச்சு. அந்த படம் வசூல் பண்ணுற ஒரு அமௌண்ட் தான் ஒட்டு மொத்தமான பெஞ்ச் மார்க்காக இருக்கப்போ தமிழ் சினிமாவுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படக்குழு இதுதான் நினச்சிருக்காங்க. நினச்சவங்கிட்ட இந்த போர்டு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த சில காட்சிகளை நீக்கிறீங்க அப்படின்னா ஓகே, அது கூடவே சில வார்த்தைகளை மட்டும் மியூட் பண்ணிவிடுங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க. படக்குழுவும் அவங்க சொன்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் பண்ணி முடித்த பிற்பாடு ரிவ்யூக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை ரீசென்சார் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ஓகேவா ரிவ்யூக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பி முடித்த பிற்பாடு என்ன நடந்திருக்கணும், திரும்ப அந்த படத்தை பார்த்துருக்கணும், ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை உடனே இஷ்யூ பண்ணியிருக்கணும். அப்போ தான் படத்தோட பிஸ்னஸ் ப்ராப்பராக நடந்துகிட்டே இருக்கு, அந்த சேனலைஸ் பண்ணப்பட்டது. ஆனால் என்ன ஆச்சுன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே அது இதுன்னு தொடர்ந்து எல்லாம் வரவே இந்த படம் சார்ந்து ரிவ்யூவில் பெருசாக பார்த்தாங்களா இல்லையான்னு தெரிலங்க, இழுபறியிலே போயிட்டு இருந்துச்சு. தாவேக்கா நிர்வாகிகள் சம ஆதங்கம். ஒவ்வொரு நிர்வாகியும் ஊடகங்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சாங்க. என்னங்க மற்ற படங்கள் இது போலாம் பண்ணுறதில்ல, இந்த படத்துக்கு மட்டும் எதுக்கு, இதே அரசியல் அதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக பல பேர் நினைப்பீங்களே விஜய் அவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, விஜய் அவர்கள் டவுன் பண்ண பார்க்குறாங்க பல பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த படத்தை யாரை டவுன் பண்ண நினச்சி பொலிட்டிஷியன்ஸ் பேர் வெளியே வந்துச்சுன்னா அது விஜய் அவர்களுக்கு மைலேஜ். எலெக்ஷன் வர நெருங்கிட்டு இருக்கு, அவருக்கான மைலேஜை தூக்கி விடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பெனிஃபிட்டும் அந்த படம் சார்ந்திருக்கு. ஓகே ரைட்டு. இதில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் இருக்காங்களே, அவங்க கிட்டத்தட்ட வலதுசாரி சிந்தனை கொண்டவங்க தான், லிட்டரலாக சொல்கிறதா இருந்தா. ஸோ அந்த மத்திய அரசு சைட்லேருந்து இந்த படத்துக்கு பெருசாக அழுத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி ப்ரோ, மாநில அரசு என்ன பண்ணியிருந்தா கேட்டிங்கன்னா, மாநில அரசு ரோலே கிடையாதுங்க. இதை தான் சொன்னேன், ஏதோ ஒன்று மக்கள் தங்களோட கருத்தை அப்படி மாற்றிக்கணுன்றதுக்காக எங்கேயோ யாரோ பண்ணுற வேலை என்னவோ, இல்லைனா இந்த படக்குழுவே இந்த விஷயம் சார்ந்து கோர்ட்டுக்கு போயிட்டு பெருசாக ஆக்கியிருக்காங்களோ என்னவோ, இது கடவுள் தான் வெளிச்சம். இன்னைக்கு கோர்ட்டில் இந்த வழக்கு சார்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க. என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அரங்கேறிச்சுன்னு இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம் இருக்குல்ல, ஏதோ மத அடையாளம் சார்ந்த ஒரு விஷயத்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, இதனால தான் யாரோ புகார் கொடுத்து இது போல் இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்காம இழுத்தடிக்கப்படுறதா ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது போல இருக்குங்க. வேற ஒரு காரணம் முன் வைக்கிறாங்க. அதுவும் இந்த புகாரை கொடுத்துருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க, திருவாளர் பொதுஜனம் கிடையாது, சென்சார் போர்டில் மெம்பராக இருக்காங்களே, படம் பார்த்தாங்களே, அவங்கள ஒருத்தர் கொடுத்துருக்காரு. இதுதான் பெரிய ட்விஸ்ட். இன்னைக்கு கோர்ட்டில் நீதிபதி முன்னிலையில் அந்த புகார் நகல் இருக்குல்ல, அது தாக்கல் பண்ணப்பட்டுச்சு. இந்த படத்தை பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர் தான் ஒருத்தர் அந்த புகாரை கொடுத்துருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இவர் அளிச்ச புகார் இருக்கு பாருங்க, இதன் அடிப்படையில் தான் மறு ஆய்வு குழுவே அமைக்கப்பட்டிருக்கிற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு கிடைச்ச பெரிய தகவல் இதுதான். ரைட்டு. நீதிபதி என்ன தெரியுமா கேட்டாங்க, ஏங்க இந்த புகார்லாம் நிலைக்கத்தக்கது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டில் ஜட்ஜே சொல்கிறாங்க, புகாரில் சொன்ன காட்சிகள் இருக்குல்ல அதெல்லாம் தான் நீக்கியாச்சு. பாடத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டை வழங்குறதுக்கு நீங்கள் எல்லாம் முடிவும் பண்ணியாச்சு, சென்சார் போர்டில் அந்த படம் பார்த்தவங்க. அப்புறம் எதுக்காக மறு ஆய்வுக்கு இதை அனுப்புனீங்க அப்படின்ற வேலிடான ஒரு கொஸ்டினை நீதிபதி கேட்குறாங்க. சென்சார் போர்டில் எல்லாமே என்னங்க அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை நீதிபதியே பதிவு பண்ணாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அந்த சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வக்கீல் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாரு, ஒரு படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிற்பாடு
அதை மறு தணிக்கைக்கு உத்தரவிடுற அதிகாரம் தணிக்கை குழு தலைவர் இருக்கார்ல அவருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. ஓகே, மறு தணிக்கையை பற்றி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல கேவிஎன், அவங்களுக்கு கடந்த 5ஆம் தேதி நாங்கள் தகவலை கொடுத்துட்டோம். 14 காட்சிகளை இந்த படத்திலிருந்து நீக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டாச்சுன்ற விஷயத்தையும் அந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க. பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதி நீங்கள் வழங்குறீங்க அப்படின்னா, கோர்ட்டு வழங்குதுன்னா, கோர்ட்டு கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் முழு பதிலை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போன்றாங்க. படத்தில் இராணுவ படையோட லட்சினை இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்காங்களே அவங்க கிட்ட ஆலோசனை பெற்றாங்களா இல்லையா? பெற்றிருக்கணும். இது போல இராணுவம் சம்பந்தமான ஒரு லட்சணையை பயன்படுத்துறாங்கன்னா குறிப்பிட்ட அந்த எக்ஸ்பர்ட் சார்ந்து அந்த நிபுணர்கிட்ட ஆலோசனை பெற்று இருக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா சென்சார் போர்டு தரப்புல சொல்றாங்க கோர்ட்ல. நாம இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் டீகோட் பண்ண ஞாபகம் இருக்கா? அப்போ ராணுவ லட்சணை சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அப்ப புரியல, ஓகே அது பெரிய பிரச்சனையா வரும்னு. எக்ஸாக்டா இப்ப இதுதாங்க கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஜஸ்ட் கணிச்ச விஷயம் இங்க எப்படி பிரச்சனையா மாறி போய்கிட்டு இருக்கு. சென்சார் பரிசீலனை குழு இருக்குல்ல, இதுல இல்லாத 5 உறுப்பினர்கள், இவங்களை கொண்ட ஒரு புதிய குழு உருவாகி ஜனநாயகன் படத்தை மறுபடியும் பார்க்க செய்றாங்க. இதுக்கப்புறம் சென்சார் சர்டிபிகேட்க்கு பரிந்துரைக்கப்படும்ன்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த குழுவில் முதல்ல படம் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐவர் குழுவில் இருக்கிற 5 பேருமே முறை இப்போதான் படத்தை பார்க்க போறோம்ன்ற மாதிரி அர்த்தம். கூடிய சீக்கிரமே மறு ஆய்வு செய்யப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறு ஆய்வு செய்யப்படும்னு சென்சார் தரப்பு வக்கீல் சொன்னாலே தவிர கன்ஃபார்ம் இந்த டேட்டுக்குள்ள சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னா எங்கேயுமே சொல்லலை. ஓகே, நாளைக்கு மறுதினம் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் முடியாதுங்க. இது ரூலே கிடையாது. டிசம்பர் 18ஆம் தேதி தான் இந்த படக்குழு சென்சார் சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பம் பண்ணாங்களே. விதிகளின்படி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். ஒரு படம் சார்ந்தோம் நாங்கள் முடிவெடுக்க முடியாதுல. எந்த மாதிரி படமாக இருந்தாலும் சரி, ரூல் ஒன்று தானே அப்படின்ற விஷயத்த வாதமாக முன் வச்சாங்க. இந்த விவகாரத்தில் எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஓகே, எங்கள் அதிகாரத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் வழங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைனா நிராகரிக்கப்படுறதுக்கு முன்னாடியோ ஒரு மனுதாரர் கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுங்க அப்படின்ற விஷயத்த கோர்ட்டுக்கே தெளிவுபடுத்துறாங்க சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வக்கீல். இவ்வளோ விஷயங்கள் அவங்க சைடில் சொல்லிட்டாங்களா? இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிகள கேவிஎன் அவங்க தரப்புல ஆஜரான வக்கீல் என்னென்ன சொன்னாப்புல, கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் இந்த படத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறதா அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூடாதுங்க இந்த விஷயத்த. ஏன்னா இவ்வளோ தூரம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். கடந்த 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நல்லா உறக்க கத்தி சொல்லிட்டோம் அந்த விஷயத்த. தட்கல் முறையில் டிசம்பர் 18ஆம் தேதியை நாங்கள் விண்ணப்பிச்சிட்டோம். முதல்ல ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் டிசம்பர் 18 சென்சார் சர்டிஃபிகேட் சார்ந்து விண்ணப்பிச்சிட்டோம். பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்காங்களே அந்த படம் பார்க்குறவங்க சென்சார் போர்டில் இருக்க டீமு, இவங்களால மட்டும்தான் மறு ஆய்வு செய்ய முடியுன்றாங்க. ஒன்றும் இல்லை மக்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 பேர் படம் பார்க்குறான்னு வைங்க. அதில் 3 பேருக்கு ஓகேப்பா இது சரியில்லை, இது நம்ம ரிவ்யூக்கு அனுப்புவோம் அப்படின்ற விஷயம் அவங்க முடிவு பண்ணால் ரிவ்யூக்கு அனுப்பலாம். ஏன்னா பெரும்பான்மை 5ல் 3 தான் பெரும்பான்மை. 5ல் 1 அப்படின்றது பெரும்பான்மை கிடையாதுல்ல. இதை தான் கேவிஎன் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக முன் வச்சாங்க. ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படிங்க பெரும்பான்மையாக முடியும் இந்த விஷயத்தில்? முதல்ல படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் தனி புகாரை எப்படி வழங்க முடியும், அதுவும் படம் பார்த்தவங்க இல்லையே, அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஓகே, உறுப்பினர்கள் தங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, இது எல்லாம் பரிந்துரையாக வேணா முன்வைக்கலாம், ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி முன்வைக்கலாம், சஜஷன்ஸாக முன்வைக்கலாம், அவ்வளோதான். அவங்க எழுதுகிற கடிதம் இருக்குல்ல, அதை கூட புகார் கடிதமெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்க, இது ரூல்ல இல்லையே அப்படின்ற விஷயத்த கேவிஎன் தரப்பு சொல்லுது. சட்டத்துக்கு உட்பட்டு வாரியம் செயல்படணும், இதைத்தான் நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து நின்றுருக்காங்க தெரியுதா? எங்கள் படத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கு. இவங்க மற்ற படங்கள் சார்ந்த சட்டத்தை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணானோ தெரியல, சட்டத்தின் உட்படி ஃபாலோ பண்ணானோ தெரியல. ஆனால் எங்கள் விஷயத்தில் அவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. இதைத்தான் சென்சார் போர்டு மேலே கேவிஎன் தரப்பு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாக கோர்ட்டில் முன் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நீதிபதி என்னென்ன சொன்னாங்க, விதிகளின்படி தான் முடிவெடுக்க முடியுங்க, இதை சார்ந்து மட்டும்தான் சென்சார் போர்டுக்கு நாங்களே உத்தரவிட முடியும். எங்கள் ரூல்ஸ் படி என்ன இருக்கோ உங்கள் ரூல்ஸ் படி அதன்படி செயல்படுங்க அப்படி நாங்கள் உத்தரவிட முடியும். ரிலீஸ் தேதியை நீங்கள் அறிவிச்சாலும் சரி அறிவிக்காமல் போனாலும் சரி, வாரியத்தோட டைம்லைன் இருக்குல்ல, அது எல்லாரும் கட்டாயமாக பின்பற்றியே ஆகணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த வழக்கில் நாளைக்கு தீர்ப்பு வருதுங்க. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மலேசியா உட்பட பல நாடுகளில் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேர் ரிலீஸ் ஆகாமல் இல்லையான்னு திரும்ப டிக்கெட்டை புக் பண்ணிட்டு.
இந்த வழக்கோட தீர்ப்பு நாளைக்கு மறுநாள், அதாவது எப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாலோ அதே 9ஆம் தேதி காலையில தீர்ப்பு வழங்கப்படும் கோர்ட் இப்ப சொல்லியிருக்குங்க. விஜய் சார் படனாலே பிரச்சனை தான்ப்பா அப்படின்ற வார்த்தைகள் தான் இப்ப திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏதாவது சும்மா வாய் வார்த்தையா சொல்ற நினைக்காதீங்க. நிறைய படங்கள், இன்ஃபேக்ட் மற்ற நடிகர்களோட படங்கள் கடந்து வந்த சவால்களை தாண்டியும் இவரோட படங்கள் தாண்டி வந்த சவால்கள் இருக்கு. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுல பிரச்சனை எங்கெங்க வரும்? இந்த ஃபினான்ஸ், ஏதோ சேலரி பிரச்சனை, இது போல தான் பெருசா வந்து நிற்கும். ஆனா விஜய் சார் படங்களுக்கு அது போல பிரச்சனைகள் பெருசா வரல. வேற பிரச்சனைகள் தினசா வந்துச்சு ஒரு படங்களுக்கும். அந்த பிரச்சனைகளை சந்திச்ச படங்களை பத்தி இப்ப நான் லிஸ்ட் பண்றேன், முழுமையா பாருங்க. முதல்ல ஆரம்பிக்கிற ஃபிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா 2003 வருஷம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, புதிய கீதை அந்த படம். இந்த படத்தோட முதல் டைட்டில் என்ன தெரியுமா? கீதை, அவ்வளவுதான். ஆக்சுவலா பகவத்கீதை போன ஸ்ட்ரைக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கீதை அப்படின்ற பேரை வைக்கக்கூடாதுப்பா விஜய் அவர்கள் நடிக்கிற அந்த படத்துக்குன்னு சொல்லிட்டு சில ஹிந்து அமைப்பினர் எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாற்றப்பட்ட பெயர் தான் புதிய கீதை. பழைய கீதைன்னு வச்சா பிரச்சனை பண்ணுவீங்க, புதுசாக இது எங்களுக்கான ஒரு கீதைன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. படமும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2011 வருஷத்தில் காவலன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது சுறா படம் இவர் நடிப்பில் வெளியாகி ரொம்ப மோசமான படுதோல்வியை சந்திச்சிருந்துச்சுல, அந்த படத்தினால ஏற்பட்ட நஷ்ட ஈடு இருக்கு பாருங்க, அந்த அமௌண்ட்டை கொடுத்தாதான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு செக் வைக்கப்பட்டிருந்துச்சுங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் செட்டில் பண்ண பிற்பாடு தான் காவலன் அப்படின்ற படமே ரிலீஸ் ஆச்சு. இதோட நிக்கலையே 2012 பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த துப்பாக்கி படம். இந்த படத்துக்கு டைட்டில் முதல்ல மாற்றுங்கப்பா அப்படின்ட்டு ஏதோ எதிர்ப்பு கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணிட்டுல வழக்கு தொடர்ற வரைக்கும் ஒரு படக்குழு போச்சு. அவங்க வேற யாரும் இல்லை, கள்ள துப்பாக்கி அப்படின்ற படத்தை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த குரு தான் கேஸ் போகிற அளவுக்கு போனாங்க. ஏன்னா அவங்க படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல துப்பாக்கி, இந்த படத்தோட ஒட்டுமொத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி. புரியுதா? இதோட சிமிலாரிட்டி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்புறம் 2013 தலைவா, புரிஞ்சிருக்கோம், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் டைட்டிலேயே பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ யாரோட ஆட்சி இருந்துச்சு எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும்னு நினைக்கிறேன். 2013 தலைவா படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஆனால் லேசுப்பட்ட காரியங்கள் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி பல கலைபுரங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் பெருசாக நம்ம நோண்ட வேண்டாம், மேலோட்டமாக மட்டும் பார்த்துடலாமே. இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் குண்டு வைக்கப்படும் அப்படின்னு மர்ம கடிதம் ஒன்று கிடைச்சதா சொல்லி தமிழக அரசே இந்த பட வெளியீட்டுக்கு தடை விதிச்சது. எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட டைட்டில் இருக்கிற தலைவா, இதுக்கு கீழே ஒரு டேக்லைன் பார்த்தீங்கன்னா டைம் டு லீடுன்னு இருக்கும். அதாவது தலைமை ஏற்பதற்கான நேரம் இதுன்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு இப்பேற்பட்ட ஒரு டேக்லைன் இருக்கிற படம் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுமா அந்த டைமில்? இங்கே அவ்வளோதான், படத்துக்கு செக் வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த டைம் டு லீடுன்ற டேக்லைனை தூக்குனாங்க. படம் கிட்டத்தட்ட 11 நாட்கள் கழிச்சு தான் ரிலீஸே ஆச்சு. 2014 வருஷம் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த கத்தி படம். கத்தி படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைக்கா. ஆக்சுவலாக லைக்கா உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சதுமே பல தமிழர் உணர்வு அமைப்பினர்லாம் கொதிச்செழ ஆரம்பித்தாங்க. என்னங்க இது போல் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ரொம்ப நெருங்கியவராக தெரியுது இந்த லைக்கா நிறுவனத்தோட பிதாமகன் அப்படின்றவர். அப்படி இருக்கிறப்ப அவங்க நிறுவனம் தயாரிக்கிற ஒரு படம் தமிழ் எப்படிங்க ரிலீஸ் ஆகலாம், அதுவும் விஜய் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் எப்படிங்க நடிக்கலாம்னு சொல்லிட்டு பல தமிழர் உணர்வு அமைப்பினர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனை படங்கள் லைக்கா பேனரில் வருதுன்னு சொல்லிட்டு. நான் யாரையும் குற்றம் சொல்லலை, ஜஸ்ட் இது போல் எதிர்பார்ப்பா வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ எதுவுமே பெருசாக கிடையாது. ஓகே. 2015 வருஷம் புலி படம் பலராலையும் மறக்க முடியாத படம். ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருந்துச்சு. ஆனால் கடைசியில் முடிவுன்றது வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. நடிகர் விஜய் அவர்கள் அண்ட் அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் இவங்களோட வீடுகளில் ஐடி ரெய்டு நடத்தப்படுச்சுங்க இந்த படத்தோட ரிலீஸ் ஆருந்து. இதனால என்ன இம்பாக்ட் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த புலி படத்தோட அதிகாலை காட்சி இருக்குல்ல, அது எல்லாமே ரத்து செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தாமதமாக தான் படத்தை திரையிட்டாங்க. இந்த படத்துக்கே இப்பேற்பட்ட நிலைமை வந்துச்சு. அண்ட் 2016 வருஷம் தெரிக்க விட்ட ஹிட் படம். ஆக்சுவலாக இதில் வித்தியாசமான பிரச்சனை ஒன்று வந்துச்சு. யார் யாருக்கும், விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை. அதாவது மினிமம் கேரண்டி முறையில் இந்த படத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லிட்டு தான் 2 தரப்புக்கு இடையில பிரச்சனை முட்டிக்கிச்சு. ஏன்னா படம் திடீர்னு ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரேடியாக ஹிட் ஆகி போயிடுச்சுன்னா ஓகே பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா ஸோ மினிமம் கேரண்டி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பிரச்சனை பெருசாக இங்கே எழும்புச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிய படமாக ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து 2017 வருஷம் மெர்சல், அதாவது விஜய் அவர்கள் படத்திலேயே உச்சகட்ட மார்க்கெட்டிங் கிடைச்ச ஒரு படம்னா மெர்சல் படம் தான், இது யாருமே மறுக்க முடியாது. ஜிஎஸ்டி அண்ட் டிஜிட்டல் இந்தியா இந்த 2 விஷயங்கள் சார்ந்த வசனங்கள் படத்தில் இருந்துச்சுங்க. இது 2 விஷயத்தையும் தூக்கி பேசுகிற மாதிரி கிடையாது, தூக்கி அப்படியே போட்டு நெரிச்சு தள்ளுற மாதிரி வசனங்கள் அப்படி இருந்துச்சு. இந்த வசனங்கள் படத்தில் இடம் பிடிச்சிருக்க விஷயம் சென்சாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். ஏன்னா அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்சிட்டு இருக்குங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த படம் ரிலீஸுக்கு 24 மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்கல. சென்சார் சர்டிஃபிகேட்டே கிடைக்காம எப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? அப்பேற்பட்ட செக் இங்கே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அது இதுன்னு பண்ணி ஒரு வழியாக படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2018 சர்க்கார் படம் சார்ந்த ஒரு பிரச்சனை.
ஆக்சுவலாக இதில் விஜய் அவர்கள் சார்ந்து ப்ராப்ளம் வரல அப்படின்னாலும் படத்தை யார் இயக்கி இருந்தா? முருகதாஸ் அவர்கள். ஸோ அவரோட படம் அப்படின்னாலே என் கதைன்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பி வருவாங்களே, அதான் கிறிஸ்டோஃபர் நோலன் ஒரு பட்ட பேரை வச்சாங்க பாருங்க பல பேருமே. ஸோ அதை சார்ந்து ஒருத்தர் வந்தாருங்க, வருண் ராஜேந்திரன் சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணிட்டாப்ல, சர்க்கார் படத்தோட கதை என்னதுன்னு அவர் ஒரு பக்கம் வழக்கு தொடர ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த படத்தோட ரிலீஸுக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய அளவுக்கு முட்டுக்கட்டையாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இது போல திரைப்படம் சார்ந்து வழக்கு வரைக்கும் போச்சுன்னா என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இளையமறைவு காய்மறைவா அதெல்லாம் நடந்துச்சானு தெரியல. படம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து 2019 வருஷம் பிகில் படம். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இப்படிலாம் பிரச்சனை வருமானு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கலங்க. அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான பிரச்சனை. இந்த படத்தோட போஸ்டர் ஒன்று வெளியாக இருந்துச்சு. அந்த போஸ்டரில் இந்த அப்பா கேரக்டர் விஜய் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஏன்னா டபுள் ஆக்ஷனாக இருக்குது அந்த படத்தில். அதில் அப்பா கேரக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா இந்த கறி வெட்டுற மரத்துண்டு இருக்குல்ல, அது மேலே கால் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு வியாபாரிகள் சங்கத்தினர் போராட ஆரம்பிச்சாங்க. என்னங்க எங்களோட தொழிலையே உங்க கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு, இது போலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம். இதுவும் அந்த படம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. அடுத்து உலக புகழ் பெற்ற ஒரு செல்ஃபின்னு சொல்லலாம். உலக புகழ் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி நினைக்காதீங்க. ஆக்சுவலா இந்த ஒரு செல்ஃபி புகைப்படத்துக்கு இப்போ இருக்க ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யுது. படத்துல நம்ம பிரம்மாண்டமா பாக்குறது வேற, ஆனா நிஜத்திலே நம்ம பார்த்தோம் இவ்வளவு பெரிய மாசம் அவருக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட செல்ஃபி ஒன்று இது. ஆனா ஒரு ப்ராப்ளமால ஏற்பட்ட செல்ஃபி தான் இதுன்னு சொல்லணும். 2021 வருஷம் மாஸ்டர் படம். இந்த படத்தோட இந்த ஃபைனல் ஷெட்யூல் ஷூட் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு எங்க நெய்வேலியில். நடந்துகிட்டு இருந்தப்ப விஜய் அவர்களோட வீட்லையும் அலுவலகத்திலையும் ஐடி ரைடு கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ரைடு சார்ந்து இவர் எந்த அளவு அலைக்கழிக்கப்பட்டார்னு நம்மளா பார்த்துருந்தோம். ஒரு மாதிரி தலையில் அவர் கையை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த டைமில் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து கூடவே மனுஷன் ஒரு வண்டி மேலே ஏறி நின்று செல்ஃபி எடுத்தாருங்க. வேற லெவலில் இருந்துச்சு அது. இந்த கலைபுரங்களாம் தாண்டி வந்து தான் மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆச்சு. சரி இதோடு விட்டுருவாங்க, கிளைமேக்ஸ் ஒரு முடிவு கட்டுருவாங்கன்னு பார்த்தா பெஸ்ட் அது வரைக்குமே ப்ராப்ளம். இந்த வாட்டி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் டேட்டில் பிரச்சனை வந்துச்சு. ஒரு பெரிய படத்துக்கும் பீஸ்ட் ஒரு பெரிய படம் தான் ஆப்வியஸ், அந்த படத்துக்கும் சேர்த்து நம்ம யஷ் நடிப்பில் உருவாகி இருந்துச்சு பாருங்க KGF 2. இந்த படத்துக்கு சரியான எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த தாக்கம் குறையவே இல்லை, அப்படி இருந்துச்சு. மாஸ்னா இதான்பா படம்னு எல்லாருமே உச்சி கூட்டி அதுக்கு ஒரு இலக்கணமே எழுத ஆரம்பிச்சாங்க. அப்பேற்பட்ட KGF 2 படக்கூட ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக அதே டேட்டில் பீஸ்ட் ரிலீஸ்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்துருக்காங்க, வேலைக்காவது தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா KGF 2 தெளிவாக இருந்துட்டாங்க, நாங்கள் டேட்டை மாற்றமான ராசா அதே டேட்டில் தான் நிற்போன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக இருந்த பீஸ்ட் ஒரு நாள் முன்கூட்டியே, அதாவது ஏப்ரல் 13 ரிலீஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் சார்ந்து ஃபுல்லாக பிரச்சனைகளை பார்த்துட்டோம். அல்டிமேட்டாக ரிலீஸ் ஆக போகிற வாரிசு 2023. ஆக்சுவலாக இந்த படம் சார்ந்து இப்போ 2 பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். ஒன்று, தெலுங்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறது. 2வது, விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் என் மனசில் ஒரு வினாதா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. விஜய் அவர்கள் ஒவ்வொரு முறையும் டார்கெட் செய்யப்படுறாரா என்ன? ஏன்னா இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து இவர் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அப்படி ஒரு நபர் யாராக இருக்க முடியும்? இல்லைனா எதேச்சியாக நடக்கிற விஷயங்கள் அரசியல் பிணைப்போடு தற்செயலாக சேர்க்கப்பட்டுறதா? இல்லை உங்களோட கருத்து என்னங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.